இந்த வீடியோவை சில மிக முக்கியமான தகவல்கள் உங்கள் கூட பகிர இருக்கேன். இது ப்ரையாரிட்டி பேசிஸில் இதை முதல்ல பப்ளிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நான் தயாரித்த பல வீடியோக்களை கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவும் இதை தொடர்ந்து 2-3 வீடியோக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுக்காக இதை முதல்ல பதிவிடுறதாக நான் முடிவு செஞ்சுருக்கேன். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 19, 2026 அன்று இந்திய அரசின் மூலமாக ஒரு அறிவிப்பு வந்தது. அது என்ன அப்படின்னா, டிராவல் அட்வைஸ் அப்படின்னா 4 எல்லை பகுதியில் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய விமான தளங்கள் தற்காலிகமாக மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த விமான தளங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து முக்கியமாக ஸ்ரீநகர், அதுக்கப்புறமா ஜோத்பூர், இது எல்லாமே எல்லை பகுதியில் ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில், ஸ்ரீநகர் காஷ்மீரில் உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர புனே ஏர்பேஸ், மும்பையில் நேவியினுடைய பேஸ் இருக்கு, மிகப்பெரிய பேஸ் அது. ஆனால் ஏர் பேஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது புனால இருக்கு. அதுக்கப்புறமா ஆதம்பூர் அப்படிங்கிற இந்த 4 இடத்துல இருக்கக்கூடிய விமான தளங்கள் எல்லாமே தற்காலிகமாக மூடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இன்னொரு கொசுறு செய்தியும் சொல்லியிருந்தாங்க. இந்த விமான தளங்களுடைய ஓடுதளங்கள், ரன்வே எல்லாமே நாங்கள் மறுசீரமைக்க போகிறோம். அதில் வந்து போர் விமானங்கள் இறங்குவதற்கு வசதியாக எல்லாம் செய்ய போகிறோம். ஏற்கனவே எல்லாம் செஞ்சது தான். இது வந்து பப்ளிக்குக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. இதன் பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ரொம்ப முக்கியமான மிக மிக சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு மனசில் பட்டது. அதனால் அதை சார்ந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே வந்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்திய அரசனுடைய, அதுவும் குறிப்பாக பாரத பிரதமர் மோடி சில நடவடிக்கைகளை கையில் எடுத்தார். அதிலிருந்து எனக்கு சில யூகங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அது உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதனாலதான் காலதாமதம். இப்போ அதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே கூடி ஒன்றா வந்திருக்கு. பலவிதமான தகவல்கள் வந்து நான் என்ன யூகிச்சோனோ அது நடக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு மனசில் பட்டிருக்கு. ஸோ உங்க கூட ஷேர். முதல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னா, அவங்க வந்து மொபைலில் வந்து ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி டெஸ்ட் பேசிஸில் ஆரம்பித்தாங்க. எனக்கும் வந்தது. மும்பையில் என்னுடைய நண்பர்கள் பல பேர்கிட்ட கேட்டேன், ஆமாம் வந்துச்சுன்னு. திடீர்னு ஃபோன் வந்து ஒரு பெரிய அலாம் மாதிரி, சைரன் மாதிரி, ஆனால் அதோட ஒரு மெசேஜ் வருது. இது வந்து ஒரு, அதாவது என்ன அப்படின்னா, சோதனை செய்கிறோம் மக்களுக்கு வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு அலர்ட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கணும், இன்ஃபர்மேஷன் ரீதியாக நாங்கள் இதை ஒரு சோதனை ஓட்ட மாதிரி செய்கிறோம், இதற்காக நீங்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறது. அது 2-3 முறை எனக்கு வந்தது. அங்கேயும் மும்பையில் பல நண்பர்களுக்கும் இது வந்ததுங்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி. எதற்காக ஆல் ஆஃப் அ சடன் சொல்லுவாங்களே, திடீர்னு இந்த மாதிரி ஒரு சோதனையை இந்திய அரசு செய்யணும், அதாவது சைரன் அலர்ட் மக்களுக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறது மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. அதுவும் குறிப்பாக மும்பையில். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 4-5 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டது. இதை வந்து செப்டம்பர் இல்லை அக்டோபர் வரைக்கும் மூடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அது எல்லாமே எல்லை பகுதிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் புனா வந்து எல்லை பகுதியில் இருக்கா சார் அப்படின்னா, பாகிஸ்தானுக்குன்னா கிடையாது. ஆனால் மும்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து மேக்சிமம் ஒரு 2-3 மணி நேரத்தில் நீங்கள் கராச்சி போர்ட்டுக்கு போயிடலாம். குஜராத் வந்து இன்னும் கிட்டக்க இருக்கு. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, குஜராத் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ரிலையன்ஸுடைய மிகப்பெரிய ரிஃபைனரி இருக்கு, அப்புறம் வட்னார் ரிஃபைனரி இருக்கு, துறைமுகங்கள் இருக்கு, முந்த்ரா போர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வாதுவான் போர்ட் மும்பையில் இருக்கு, மும்பை போர்ட் வேற இருக்கு. மும்பை மிகப்பெரிய பொருளாதார நகரம், இந்தியாவின் பொருளாதார தலைநகரம்னு சொல்லக்கூடிய மும்பை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டிராவல் தான் அப்படின்னும் போது அதெல்லாம் வெகு அருகாமையில் இருக்கு அப்படிங்கிறதான். கடல் வழி எல்லையில அது அருகாமையில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் புனால ஏர்பேஸ், மும்பையில் வந்து நேவல் பேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடற்படையும் விமானப்படையும் இந்த 2 இடத்துலையும் முக்கியமான. மும்பை தாக்குதலுக்கு உள்ளானால் ஒருவேளை மிகப்பெரிய பொருளாதார சேதம் ஏற்படும் நாட்டுக்கு. ஸோ அதனால அது அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து என்ன, டெல்லி, மும்பை, அதுக்கப்புறம் என்சிஆர்னு சொல்லக்கூடிய நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அதுக்கப்புறம் காஷ்மீர்ல பல பகுதிகள் எல்லாமே சோதனை ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நடந்திருக்கு. அதாவது பிளாக் அவுட், இருட்டடிப்பு மற்றும் பலவிதமான நடவடிக்கைகளுக்கு அதை சைரன் ஊதும், உடனே எல்லாம் பிளாக் அவுட் ஆகிடும். அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
உங்களுக்கு வந்து சில அறிவுரைகளும் சொல்லப்பட்டிருக்கு. 7 மணிக்கு மேல விளக்கு ஏற்றக்கூடாது, மியூசிக் பாடக்கூடாது, எல்லை பகுதிகள் எல்லாமே காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லை பகுதிகள் இந்த மாதிரி பலவிதமான அறிவுரைகள் கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அதாவது ஒலி அதிகமாக இருக்கக்கூடிய மியூசிக்கோ ட்ரம்ஸோ இல்ல லைட்டிங்ஸோ இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி அறிவுரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒண்ணு. அதுக்கப்புறமா இப்ப பிரதம மந்திரி மோடி அவர்கள் சில அறிவுரைகளை இந்திய மக்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த அறிவுரையெல்லாம் என்னென்ன அறிவுரைனா ஒரு 7-8 அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமான சிலதை மட்டும் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை உபயோகத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எதுக்காக அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். இந்தியாவில் வந்து 85% வந்து பெட்ரோல் வந்து நம்ம கச்சா எண்ணெய் வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். அதற்கு மிகப்பெரிய அந்நிய செலாவணி நம்ம கிட்ட இருந்து போகுது. கிட்டத்தட்ட $185 பில்லியன் வரைக்கும் எண்ணெய்க்காகவே நம்ம இந்தியா செலவிடுது அப்படிங்கிறது. அது இப்போ விலை வேற ஏறிடுச்சு. அது கிட்டத்தட்ட இப்போ $250 பில்லியன் வரைக்கும் கூட போகும். அதாவது வருடாந்திர பட்ஜெட். முக்கியமா அதை பத்தி சொல்லியிருக்காரு. சரி, இது எதுக்கு குறிப்பா சொல்றாரு அப்படின்னா, எமர்ஜென்சி ஏதோ ஒரு கிரைசிஸ் வருது, நமக்கு புலப்படாத ஒரு சங்கடம், ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு கிரைசிஸ மோடி அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட் மூலமாகவோ பலவிதமான தகவல்கள் ஆலோசனைகள் மூலமாக தெரிய வந்திருக்கு. அவர் வந்து ஏதோ நம்மள மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு குழந்தைங்க அப்பா அம்மா அந்த மாதிரி கிடையாது. அவர் 140 கோடி மக்களுக்கான தலைவர். அவர்களுடைய நலன், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்துக்குமே அவர் வந்து கஸ்டோடியன் மாதிரி. அதை காப்பாற்ற வேண்டியதும் அதற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பின் அடிப்படையில தான் அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்ப ஒருவேளை இந்த டீசல் இதெல்லாம் நம்ம குறைச்சோம்னு வச்சுக்கோங்க, ஈவன் நம்ம வந்து குறைந்தபட்சம் ஒரு 20% குறைச்சோம்னா $50 பில்லியன் வரைக்கும் நம்ம அதுல சேமிப்பு செய்ய முடியும். நம்பர் 1. சரி, $50 பில்லியன் நம்ம இறக்குமதியை கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னா பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, இது எந்த விதத்துல இன்னொரு விதத்துல உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால சேமிக்கப்படக்கூடிய எண்ணெய்கள், பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவை ராணுவத்திற்கு உபயோகப்படும். இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது ராணுவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நமக்கு வந்து நம்ம வீட்டுல இருந்துக்கலாம், இது பண்ணிடலாம். நான் இல்ல நான் வந்து என் கார் எடுத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஹில் ஸ்டேஷன் சுத்துவேன், ஊரை சுத்துவேன் அப்படின்னா அது ஒத்து வராது. ராணுவம் தான் முக்கியம். ஏன்னா பாதுகாப்பு தான் நாட்டின் முக்கியம். பாதுகாப்பே இல்லைன்னும் போது நீங்க காரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, இல்ல பிரைவேட் ஜெட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம். அதனால நாம எந்த அளவுக்கு குறைத்து உபயோகத்தை குறைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவு ராணுவத்திற்கு அது பயன்படும்ங்கிற இதை நம்ம உணரணும். அதை மோடி சொல்லல, நான் சொல்றேன். அது என்னுடைய அனுமானத்துல நான் சொல்றேன். அடுத்ததா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கார் பூல் செய்யுங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதாவது ஒரே கார்ல ஒருத்தர் மட்டும் போறது அந்த மாதிரி போகாதீங்க. அதுல வந்து 4 பேர் போக முடியும்னா 4 பேர் போங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணுங்க. இது எல்லாமே எரிபொருளை நமது இராணுவத்திற்காக சேமிப்பதற்காகவும் அவர்களுக்கு முதல் உரிமை கொடுத்து உபயோகப்படுத்துவதற்காகங்கிறது என்னுடைய பார்வை. சரி, அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாரின் டூரிசம் போகாதீங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி ஏதாவது வந்து அதாவது சர்வசாதாரணமா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கொஞ்சம் பைசா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டர்க்கி மாதிரி இடத்துக்கு போய், அதுவும் நமக்கு எதிரி நாடு, அங்க போய் தன்னுடைய அதாவது என்ன சொல்றது, இந்த கல்யாண ரிசப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு போய் அங்க போய் வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் செலவாகும். அந்த அளவுக்கு சரி இந்திய ரூபாயில செலவு பண்ணாங்க கிடையாது, அது எல்லாமே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போகும். அந்த மாதிரியான செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சும்மா வெட்டியில கொண்டு போய் நான் யூரோப் டூர் போறேன், அமெரிக்கா டூர் போறேன் அந்த மாதிரி போகாதீங்க. எசென்ஷியல் முக்கியமான இது இருந்துன்னா போக வேணாம்னு யாரும் சொல்லல. பிசினஸ் விஷயமா போறாங்க, ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்காரு, அவருக்கு அமெரிக்கால போய் ஒப்பந்தம் போடணும், ஆஃப்கோர்ஸ் இப்போ ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். இருந்தாலும் அவருக்கு நேரடியா போகணும் அப்படின்னா அதை தவிர்க்க முடியாது, அது போயிட்டு வரலாம். ஆனா இந்த ஊதாரித்தனமா எக்ஸ்கர்ஷன் போறேன், பிக்னிக் போறேன், வேர்ல்டு டூர் போறேன், அதை டூரிசம் அதை கொஞ்சம் குறைச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தவிர மிக மிக முக்கியமானது, இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதை கொஞ்சம் கையில் எடுத்து செய்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள். அதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து வழக்கம் போல போக்குவரத்துல சேமிப்பு இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் செலவிடக்கூடிய மின்சாரம், உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரம் பலதும் அதனால சேமிக்கப்படும். ஏன்னா கமர்ஷியல் ரேட் வந்து என்றைக்குமே அதிகம் டொமஸ்டிக் ரேட்டை விட. ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிசிட்டி
விலையை விட வர்த்தகத்துக்கு அதிகமான விலையில தான் விற்பாங்க மின்சாரத்தை. அதெல்லாம் கொஞ்சம் சேமிப்பு வரும். அது ஒண்ணு. அடுத்ததா மிக முக்கியமானது இன்னொரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபெர்டிலைசரை நீங்க ஒரு 50% குறைத்து இயற்கை உரத்துக்கு போயிடுங்க. அது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்ம என்னுடைய சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். அதாவது இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் என்ன முன்னெடுத்து செய்கிறாரோ அது மாதிரி, அதே மாதிரி மோடி அவர்களும் சிறுதானியங்களை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு. அதன் மூலமா அதுக்கு அவ்வளவா இந்த செயற்கை உரம் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதுல முக்கியமானது இந்த செயற்கை உரத்தினால என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுலயும் பெரும்பகுதி நம்ம வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும். நேரடியா ஃபர்டிலைசராகவே இறக்குமதி செய்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்காக தேவையான கேஸ், நேச்சுரல் கேஸ் அதை கொண்டு வரோம், அதிலிருந்து இங்கே உற்பத்தி செய்யும். அப்போ ஆக மொத்தம் எப்படியுமே ஓரளவுக்கு இறக்குமதி ஃபர்டிலைசர் சார்ந்ததை இருக்கு அப்படின்னு. ஸோ இதையெல்லாம் ரொம்ப குறிப்பாக உணர்த்தி சொல்லியிருக்காரு. இதை விட மிக முக்கியமான செய்தி வந்து, தங்கம் வாங்குவதை ஒரு வருடத்திற்கு கொஞ்சம் தள்ளி வையுங்கள் அப்படின்னு. அதை சொல்லும்போது அவர் முக்கியமான செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அதை எல்லா ஊடகங்களும் மறைச்சிட்டாங்க. அதாவது அத்தியாவசிய தேவை, இப்ப ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது, அதுக்கு தங்கத்துல தாலி, அதுக்கு வாங்கிக்கங்க. ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் தங்கத்தை வாங்கி சேமிச்சு வைக்க போறேன், அந்த மாதிரி தயவு செஞ்சு இப்ப செய்யாதீங்க, அதை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. எதனால அப்படின்னா, நம்ம நாட்டுல எண்ணெய் வளம் கிடையாது, செயற்கை உரத்துக்கான இதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த தங்கமும் இருப்பு நம்ம கிட்ட ஒன்றும் பெரிய அளவுல கிடையாது. இது எல்லாமே நம்ம இறக்குமதி செய்யறோம். இந்த மொத்த இறக்குமதியில இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்லாத்துலேயுமே அந்நிய செலாவணி நம்ம இந்திய நாட்டை விட்டு வெளியே போகுது. இதை தடுத்து அந்த அந்நிய செலாவணி நமக்கிட்டேயே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, மிகப்பெரிய அளவுல இராணுவத்திற்கு தளவாடங்கள் வாங்குவதற்கோ இராணுவத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கோ அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பின்னணியில தான் மோடி அவர்கள் இந்த மாதிரி வேண்டுகோளை வச்சிருக்காங்க. ஈவன் ஸ்கூல்லாம் கூட இப்ப ஜூன்ல ஸ்கூல் திறந்துடும், எல்லாருமே கொஞ்சம் ஆன்லைன் டீச்சிங் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சொல்லியிருக்காரு. இந்த தங்கத்தை பத்தி சொல்லும் போதுதான் ஏகப்பட்ட கான்ட்ராவர்சி அதெல்லாம் வந்திருக்கு. அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம். சரி, மோடி என்ன செஞ்சிருக்காரு? இப்ப உரத்தை பத்தியுமே எடுத்துக்கங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, உரத்துக்கு வந்து ஒரு பேக், ஒரு மூட்டை, அந்த உரம் வந்து 3000 ரூபாய் அப்படின்னா, மத்திய அரசு விவசாயிகளுக்கு 10% விலையில தராங்க. வெறும் 300 ரூபாய் இல்ல அதுக்கு கீழே தான் கொடுக்குறாங்க. 3000 ரூபாய் மூட்டைய 300 ரூபாய் வரைக்கும் விலை வச்சு 90% அதுல விவசாயிகளுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில தான் உரம் விற்கப்படுகிறது. இப்ப இந்த உரத்தை நீங்க குறைச்சிங்கன்னா, யோசிச்சு பாருங்க, நீங்க இந்த 50% குறைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி இந்த அரசாங்கத்துக்கு மிச்சமாகும். திருப்பியும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்க போறாரு. அவர் ஒன்றும் அதுக்காக விலையை ஏத்திட போறது கிடையாது. அது மாதிரி உரத்தினுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில அறிவிப்புகளை செஞ்சிருக்காரு. சரி, மோடி எதுக்காக இதெல்லாம் செய்யறாரு? நான் சந்தேகப்பட்ட மாதிரி எப்ப மார்ச் 19ஆம் தேதி வந்த அறிவிப்பு போதே எனது சந்தேகம் வலுப்பெற ஆரம்பிச்சது. இப்ப அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அமைதியா இந்திய மக்களை ஒரு மிக அசாதாரண சூழ்நிலைக்கு தயார் செஞ்சுக்கிட்டு வர்றாரு. மென்டலா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒருவேளை, நான் வரும்னு சொல்லல, வராதுன்னு சொல்லல, ஒருவேளை வந்தா நம்ம மனசளவுல ஒரு மன உறுதியோட தைரியமா நிக்கணும், இதை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள். யோசிச்சு பாருங்க, விமான தளங்கள் மூடப்பட்டது, அதுக்கப்புறம் சைரன் அலர்ட், பிளாக் அவுட் ட்ரில் அது நடத்தப்பட்டது. இப்ப வந்து சில அறிவுரைகளை பாரத பிரதமர் மக்கள் வச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா மக்களை தயார்படுத்திக்கிட்டு வர்றாரு. ஒருவேளை ஏதாவது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலோ ஆபத்துகளோ வந்தால் அதை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக. சரி, இதுல முக்கியமா எப்படி நான் கணிச்சிருக்கேன் அப்படின்னா, 3 முக்கியமான பாயிண்டை தான் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து அவர் சொன்னதுல இருந்து அவர் 7-8 அறிவுரை சொல்லியிருக்காரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது வந்து ஆயில். அந்த ஆயிலை பத்தி என்னன்னா, ஒண்ணு அந்த ஆயில் நமக்கு கிடைக்காவிட்டாலோ அல்லது விலை அதிகமானாலோ மக்கள்லாம் தெருவில் போராட ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவார். இப்ப என்ன பண்றாரு அவரு? உங்களை மென்டலா தயார் பண்றாரு, பிசிக்கலா தயார் பண்றாரு. வீட்டிலேயே இருங்க, வீட்டில இருந்தே வேலை பாருங்க, குழந்தைகளுக்கு வீட்டில இருந்தே, பக்கத்துல நெய்பர்ஹுட் பாலிசின்னு வாங்க, அங்க அக்கம் பக்கத்துல இருக்க, நடந்தே போயிட்டு சாமான் வாங்குவது, இது எங்கேயாவது தொலை தூரத்துல இருக்கு, அந்த மாதிரி செய்யாதீங்க. இதை தவிர என்ன பண்ணிருக்காருன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க,
மெட்ரோ போன்ற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க. சரக்குகள் அனுப்புவதற்கு லாரியில் அனுப்புவதற்கு பதிலாக ட்ரெயின்ல, குட்ஸ் ட்ரெயின்ல அனுப்புங்க. ஏன்னா குட்ஸ் ட்ரெயின்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி போகுது, டீசல்ல அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது, ட்ரக் எல்லாம் டீசல்ல போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில நன்மைகளை உத்தேசித்து சில அறிவுரைகளை சொல்லியிருக்கேன். ஆயில் முக்கியமானது நான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவதா நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இந்த வெளிநாட்டில் டூர் போகிறது, அங்கேருந்து பலவிதமான சாமான்களை இறக்குமதி செய்கிறது. அதுக்காகத்தான் அவர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, பை லோக்கல் ப்ராடக்ட், ஆத்ம நிர்பரா, அதில் இது நிர்பர, அதில் பண்ணுங்க, நம்மளுடைய நாட்டு பொருட்களை வாங்குங்க. அத்தியாவசியமாக வேற வழியே இல்லைன்னா வெளிநாட்டு பொருட்களை வாங்குறதுல தவறு கிடையாது. நம்ம நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி செய்யக்கூடியது லோக்கல், வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படிங்கிறது அவருடைய கொள்கையா இருக்கு. அதை நம்ம கிட்ட மீண்டும் வலியுறுத்தி சொல்றார். அதன் மூலமாக அந்நிய செலாவணி வெகு பெரிய அளவில் மிச்சப்படுத்தப்படலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய மறைமுகமான செய்தி. இந்த ஃபெர்டிலைசருக்கு வந்தோம்னா, ஸோ ஆயில், ஃபாரெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது ஃபர்டிலைசர். இந்த ஃபர்டிலைசர்ல என்னன்னா, உர தட்டுப்பாடு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, விவசாயம் பாதிக்கப்படும். விவசாயம் பாதிக்கப்பட்டால் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும். உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டால் உணவு தட்டுப்பாடு வரும். உணவு தட்டுப்பாடு வந்துன்னா மக்கள் கொந்தளிப்பார்கள். இது ரொம்ப ஆனா நல்ல வேளை நம்ம கிட்ட ஏகப்பட்ட பஃபர் ஸ்டாக் இருக்கு. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால அடிக்குவேட் ஸ்டாக்னு சொல்லுவாங்களே, தேவையான அளவுக்கு மீறியே இருக்கு. ஈவன் எண்ணெயே கூட கிட்டத்தட்ட 6 to 8 வாரம் வரைக்கும் நம்மளால எண்ணெய் நம்ம கிட்ட சேமிப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம சமாளிக்க முடியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த ஈரான் வார் இதெல்லாமே எடுத்துக்கலாமே, அதை பத்தின சில டீட்டெயில்ஸ் நான் படிக்கும் போது முக்கியமான சில பாயிண்ட் எதை பத்தி பேசுறோம் அப்படின்னாக்க, நீங்க யோசிச்சு பாருங்க, ஈரான்ல இருக்கிற டென்ஷன் குறையற மாதிரியே தெரியல. போர் நிறுத்தத்துக்கு வருதுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா அது குறைந்து வரக்கூடிய சாத்தியக்கூறுகளே ரொம்ப குறைவா இருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப், அவருடைய கூட்டாளிகள், நண்பர்கள் மற்றும் விவரம் அறிந்தவர்கள் எல்லாம் திருட்டு பசங்க நம்பர் 1, ஜம்முன்னு அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா உலகமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பெட்டிங்ல செமத்தியா சம்பாதிக்கிறாங்க. அதை தவிர ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் எல்லாம் விற்கிறாங்க. அதுல வர கமிஷன் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா நம்மை போன்ற நாடுகள் போருக்கு நமக்கு எந்த விதத்துல சம்பந்தமே கிடையாது. நம்ம எந்த விதத்துல சம்பந்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு துரும்ப கூட நம்ம அசைக்கல, ஒரு வார்த்தை அதை பத்தி பேசல, ஆதரவாகவும் பேசல, எதிர்த்தும் பேசல. ஆனா நம்ம கஷ்டப்பட போறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோர்மூஸ். நான் போன வீடியோல மைன்ஸை பத்தி சொல்லியிருந்தேன். அங்க ஏதாவது வர்த்தகம் நடக்குமா, கப்பல்கள் வருமா, ஷிப்பிங் லைன்ஸ் அது எல்லாமே முடக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு சப்ளை செயினுக்கு மிகப்பெரிய ஒரு மோசடி, அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுல ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வரவே மாட்டேங்குது. ரஷ்யாவும் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காங்க. இந்தியாவால ரஷ்யாவுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையும், அதே மாதிரி ரஷ்யா நமக்கு உற்ற நண்பர், அவங்களால நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சிக்கலான நிலைமையில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா முதல்ல உதவி செஞ்சது ரஷ்யா தான். 1971 போர்ல. அதுல இருந்து நீங்க பார்க்கலாம், பல முறை அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க போர்ல, பாகிஸ்தானுக்கு எதிராக. இன்னைக்கு ரஷ்யா அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்ய முடியுமான்னா அவங்களே சிக்கல்ல இருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய சங்கடமாக இந்தியாவிற்கு அமைந்து உள்ளது அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கடுத்தது என்ன பாத்தீங்கன்னாக்கா, குளோபல் ஷிப்பிங் ரூட் ஃபுல்லும் மிகப்பெரிய பாதிப்பு கூட. இன்சூரன்ஸ் எல்லாம் கண்ணா பண்ணு எகிரி கிடக்கு. ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் நாங்க தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க, அந்த பக்கமே போக வேணாங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. சரி, வெனிசுவேலால இருந்து வருது, இல்ல பிரேசிலோ அர்ஜென்டினால இருந்து நமக்கு ஏதாவது வரக்கூடும் அப்படின்னா, அங்க இருந்து வர்றதுக்கு 10,000 கிலோமீட்டர், 20 நாள் 21 நாள் டைம் ஆகும். இன்சூரன்ஸ் அதிகம், காஸ்ட் அதிகம், எல்லாமே அதிகம். பொருளாதாரத்துல இது எல்லாமே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கமாடிட்டி மார்க்கெட்ஸ், இந்த ஆயில் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா பயங்கர ஸ்விங். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் $90, திடீர்னு $120, 30% சில நாட்கள்ல உயருது அப்படின்னா, அதுவும் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பேரல், ஒரு பேரலுக்கு 30% உயர்கிறது, இறங்குகிறது அப்படின்னா, யாரு அந்த மாதிரி கமாடிட்டிஸ்ல வர்த்தகம் செய்ய முடியும்? வாங்கினவங்க 120 வாங்கி திடீர்னு 90க்கு வந்துச்சுன்னா வித்தா $30, 30% லாஸ். அதே மாதிரி 90 வாங்குறவனுக்கு 120 30% லாபம். ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்லயுமே வர்த்தகம் செய்வதற்கு
பல வர்த்தகர்கள் பயப்படுகிறார்கள். எங்க போய் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயம் இருக்கு அவங்க எல்லாருக்குமே. அது மாதிரி இதுக்கப்புறமா இருக்கிறது கரன்சி சிஸ்டம். இந்த கரன்சி சிஸ்டம் எல்லாம் அடிபட்டு இருக்கு. ஒவ்வொரு நாட்டு கரன்சியும் வீழ்ச்சி அடைந்துகிட்டு வருது. நான் சமீபத்தில் ஒரு முக்கியமான செய்தி படித்தேன். இங்கிலாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் கேர் ஸ்டார்மர் அவரை பல மந்திரிகள், அவர் மந்திரி சபையில் இருக்கிறவங்க ரிசைன் பண்ணுங்கன்னு போட்டு அவரை பயங்கரமான அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கு ரிசைன் பண்ணுவாருங்கிறது தெரியாது. அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு. சரி, அவங்க போனா யார் வருவாங்கன்னா, ஒரு முஸ்லீம் லேடி ஷபானா முஷ்டாக்னு ஏதோ ஒரு லேடி இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான் ஆரியன். அவங்க பிரைம் மினிஸ்டரா வர போறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. சரி, இந்தியா நாட்டுக்கு கொடுங்க, அங்க இருக்கிற இந்தியர்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்து இருக்கு. இதெல்லாம் சொன்னா பிடிக்காது யாருக்கும். நாங்க இங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம். இன்னைக்கும் துபாயில இருக்கிற மக்கள் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் இங்க சொகுசா நல்லா சந்தோஷமா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில், அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர், இது மூன்றுமே மிக மிக முக்கியமானது. ஒரு எங்கேயோ நடக்கிற போர், யாருக்கும் நடக்கக்கூடிய போர், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடக்கக்கூடிய போர், இந்தியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நம்ம பாதிக்கப்படுறோம். அதனாலதான் மோடி சில அறிவுரைகளை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் மோடி ஏதோ இது போற போக்குல சொல்லிட்டு போன ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நான் பார்க்கல. எதனால சொல்றேன் அப்படின்னா, ஏதோ ஒரு இது தன்னுடைய மன் கி பாத், மனதின் குரல், இல்ல ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இடத்துல சொல்லுவாரு. ஆனா இந்த முறை என்ன செஞ்சிருக்காருன்னா, ஹைதராபாத்ல நடந்த மீட்டிங் பொது மேடையிலையும் பேசியிருக்காரு. நம்பர் 1. சரி, அதோட விடுவாருன்னு பாத்தீங்கன்னா, வடோதரா போன போது அங்கேயும் இதே மாதிரி சொல்லியிருக்காரு. 2 முறை அவர் சொல்வது அப்படின்னா ஏதோ நிச்சயமாக அவருக்கு தகவல்கள் கிடைத்திருக்கு. அதுவும் அந்த தகவல்கள் இந்தியாவிற்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள். அதை பேஸ் பண்ணி மக்கள் அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. ஸோ நாம தயாராகும். இதை சார்ந்த இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கு. பாகிஸ்தான் சில வாலாட்டங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. பங்களாதேஷும் சில தகாத செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தவிர அமெரிக்கா, சைனா போன்ற நாடுகளும் சில தகாத செயல்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்காங்க. அதையெல்லாம் தனித்தனி வீடியோவா உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பற்றின உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.